நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் ரவி அல்லது வாசிப்பது லாசாப்பா. நியூட்டன் அறியாத நிஜ வினை. அவர்கள் விரும்பி கொடுத்ததை ஊற வைத்து அரைத்து உறங்கி எழுந்து லாவகமாக சுட்டெடுத்து போட்ட பொழுது முகம் மாறுகிறார்கள் சுடுகிறதென. சொற்களுக்கும் சூடும் உண்டு சொரணையும் உண்டென்பதை மறந்து. தருண புரிதல். அந்த திரைசீலை அசைந்திருக்க கூடாது, அந்த காற்று கொஞ்சம் அவசரப்பட்டு இருக்கக்கூடாது, நான் நிமிர்ந்திருக்க கூடாது, அவர்கள் என்னை பார்த்திருக்க கூடாது, நான் வானமாக வாகாகி கொண்டதை அறியாமல். பாவம், அவர்கள் நெருங்கும் பொழுதெல்லாம் புறாவைப் போல படபடக்கிறார்கள் சலனத்தில். அழகினும் கற்பிதங்கள். செதுக்கி செப்பனிட்டு கழித்து கல்லில் கம்பி முள்வேலியிட்ட பிறகு அழகாக இருப்பதாக அத்தனை பேரும் வியந்தார்கள், அன்பின் வெளிப்பாடாக. பால்ய காலத்திற்கு முன்பான கட்டுமணியை பார்த்து ஐயாவும் அம்மாவும் அக்காக்களுமாக அன்றைய நாளின் எவரையுமே காணவில்லை. இப்பொழுது வெறிச்சென்றான வெற்றிடத்தில் வேதனையை கூட்டியதை தவிர, விலகி வெகு தூரம் வந்துவிட்டவனின் புழங்காத இடத்தில் புல் பூண்டு புதறுகள் மண்டி கிடந்தால் என்ன மயிராண்டிகளாவென கேட்க நினைத்தேன். ஏனோ செருப்பை பார்த்தபடி சிரித்து தொலைத்தேன், அவலத்தின் அழுகையை அடக்கியவாறு. மைய சுழற்சியின் மாண்புகள். வாய்கள்தான் தீர்மானிக்கிறது வார்த்தைகளின் வாசனைகளை முகருமாறும் முகம் சுழிக்குமாறும். அதன் ஏற்ற இறக்க சுதியில்தான் இயங்குகிறது உலகம். பிடி கயிற்றின் பின்னால் ஓடுவதாக மாடுகளற்ற பொழுதும் மாறாமல். கலை தோய்ந்து காத்த மௌனத்தின் பொழுதான கண்டெடுப்பிற்கு வடிவமிட முடியாத வாழ்க்கைதான் தள்ளிக்கொண்டே இருக்கிறது வார்த்தைகளை நோக்கி வாஞ்சைகள் கொண்டு வாழ்தலில் மகிழச் சொல்லி.